friends, welcome to my channel Samayal with Samanya. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கோபி பராட்டா எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. இதுக்கு காலிஃப்ளவரை நான் ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம கேரட் துருவுவோம் இல்லையா, அந்த கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பாதி காலிஃப்ளவரை நான் வந்து இன்றைக்கி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து இது நல்லா பிங்க் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூட நம்ம வந்து வரமிளகாத்தூளும் சேர்த்துக்க போகிறோம், அதனால ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கொஞ்சம் சேர்த்து எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகணும், நல்லா சாஃப்டாக கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த பேனில் வச்சு வதக்கிக்க போகிறோம். இப்போ இது கூட வந்து கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இந்த பராட்டா பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். இப்போ இதுக்கேற்ற அளவு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாய் தூள், நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா உப்பும் காரமும் வந்து நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றத விட ஒரு 10% அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த பராட்டாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது அது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கிக்க போகிறோம். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த பராட்டா செய்கிறதுக்கு நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக, ரொம்ப சின்ன உருண்டைகளாக உருட்ட வேண்டாம், இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஸ்டஃப் பண்ணுறக்கு இந்த மாதிரி வந்து நடுவில் ஒரு குழி இருக்கிற மாதிரி ஒரு பவுல் மாதிரி நம்ம செஞ்சுட்டு இதுக்குள்ளே நம்ம ஆறின அந்த காலிஃப்ளவர் ஸ்டஃபிங்கையும் எடுத்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டஃபிங் வைக்கும்போது நீங்கள் எடுத்துருக்கிற உருண்டைகளுடைய சைஸ் பொறுத்து நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஸ்டஃப் பண்ணிட்டீங்கனாலும் வெளியில் வந்துடும், இல்லை ரொம்ப கம்மியாக ஸ்டஃப் பண்ணிங்கனாலும் அந்த பராட்டா வந்து டேஸ்ட் எதுவுமே கொடுக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். இதோட திக்னஸ் வந்து உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை தின்னாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் வந்து தின்னாக தான் இதை உருட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியை எப்படி டோஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது டோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டே ஆயில் எதுவும் தடவாதீங்க. ஒரு 2 சைடும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து எண்ணெய் தடவி அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். ரொம்ப ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் பராட்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே உப்பு காரம் எல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் கூட எதுவும் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு பிளெயின் தயிரோ இல்லை ஆனியன் ரைத்தாவோ இதுக்கு சூப்பராக செட் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.